இனிய தமிழ் நமது நேயர்களே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இப்பொழுது நாம் சூரிய வம்சத்திலே பற்றி பார்க்க இருக்கிறோம். சூரிய வம்சத்திலே கத்திமுனன் என்பவனை பற்றி இப்பொழுது நாம் சிந்திக்க இருக்கிறோம். பரீட்சித் ராஜா சுகரிடம் சத்தியவரதரை வைவஸ்த மனுவாக இப்போது ஆள்கிறார் என்று கூறினீர்களே, அவருடைய சரித்திரத்தையும் வம்சத்தையும் கூறுங்கள் என்று கேட்டார். சூரிய பகவானுடைய மகன் வைவஸ்வத மனு, இவருக்கு நீண்ட நாளாக புத்திரபாக்கியம் இல்லை. அதற்காக இவர் யாகம் செய்தார். இவரது மனைவியோ யாகம் செய்து வைப்பவரிடம் தனக்கு பெண் சந்ததி பிறக்குமாறு மந்திரம் மோதச் சொன்னார். அவரும் அப்படியே மகாராணிக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. தனக்கு ஆண் சந்ததி கிடைக்கும் என்று எண்ணியிருந்த மனுவுக்கு இது பெருத்த ஏமாற்றமாக இருந்தது. தன் குருவான வசிஷ்டரிடம் கூறி வருந்தினார். வசிஷ்டர் தனது ஞானத்தால் நடந்து அறிந்து கொண்டு பகவானை வேண்டி பிறந்த பெண் குழந்தையை ஆணாக மாற்றினார். முதல் அக்குழந்தைக்கு இலா என்று பெயர் சூட்டியிருந்தார்கள். இப்போது ஆண் குழந்தையாக மாறியதும் கத்திமுனன் என்று பெயரிட்டு அவனை வளர்த்தாள். ஆனாலும் அந்த ஜீவனின் விதி மீண்டும் விளையாடியது. வாலிப வயதில் கத்திமுனன் வேட்டைக்கு போன இடத்தில் ஒரு வனத்தில் புகுந்தான். புகுந்ததுமே அவன் பெண்ணாக மாறிவிட்டான். அந்த வனம் பார்வதி தேவியுடைய வனம். ஒரு சமயம் ஒரு காரணத்துக்காக அங்கே நுழைபவர்கள் பெண்ணாக மாறிவிடுவார் என்று சிவபெருமான் ஒரு சாபம் கொடுத்திருந்தார். அதன் பலன்தான் இப்பொழுது கத்திமுனன் பெண்ணாக மாறியது. பெண்ணாக மாறியதும் இவர் இழா என்ற பெயர் அமைந்துவிட்டது. பெண்ணாக இருக்கும்போது புதன் விரும்பி மணந்தான். இருவருக்கும் புருவரசு என்றவருடைய மகன் பிறந்தான். சத்தியமுனன் தான் மீண்டும் ஆணாக மாறி விரும்பினான். ஆதியில் இந்த வித்தையை செய்து காட்டியவர் வசிஷ்டர் தானே. அவரிடமே போய் சரணடைந்தான். வசிஷ்டரும் சிவபெருமானிடம் பிரார்த்தித்து அவனது பழைய சாபத்தால் பெண்ணாக மாற்றி கத்திமுனாக மீண்டும் ஆணாக மாற்றினார். சிவபெருமான் தான் கொடுத்த சாபத்தை முழுமையாக மாற்ற முடியாது என்று கூறி 1 மாதம் ஆணாகவும் 1 மாதம் பெண்ணாகவும் இருக்கட்டும் என்று ஒரு சலுகையை கொடுத்தார். இவ்வாறு பிரதிமாதம் ஆணாகவும் பெண்ணாகவும் மாறி மாறி இருந்து வரும் தங்கள் மன்னனை அவருடைய குடிமக்கள் விரும்பவில்லை. கத்திமுன் இதனாலே அவனுடைய மகன் புருவரசுக்கு பட்டம் பெற்றுவிட்டு வனமேகினான். நன்றி, வணக்கம். நாளைக்கு சரியாதி என்பவனை பற்றி நாளை நாம் சிந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.